கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவாராக. யாக்கோபு தந்திரமாய் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்ட போது தேவனுடைய கரம் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுவதை ஈசாக்கு அறிந்திருந்தான். ஈசாக்கு உண்மையாகவே ஏசாவை நேசித்தாலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இறுதியானது. ஆகவே ஈசாக்கு அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய தாய் ரெபெக்காளின் தகப்பன் வீட்டுக்கு போகும்படி அவனை அனுப்புகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாம் முன்குறித்தவர்களை தெரிந்தெடுக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவரும் தடுக்க முடியாது. அவைகள் தலைமுறையாக தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று எண்ணி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தேவனுடைய சித்தத்திற்கு உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின் மையத்தில் எப்போதும் காணப்படுங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய சித்தத்திற்கு முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே. பிரியமானவர்களே, இந்த பூமியில் உங்களை கொண்டு செய்யும்படி தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள். நீங்கள் சந்தேகத்தோடு வாழாமல் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தப் போவதை விசுவாசித்து இப்பொழுதே அவரை துதியுங்கள். தேவனுடைய பலத்த கரம் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாய் அசைவாடுவதை இப்பொழுதே காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய விருத்தியை கட்டளையிடும்படி நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர். மொக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் உடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு செழிப்பு வருவதாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க வைப்பீராக. அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மகிழ்கிற அளவுக்கு நன்மைகளை சுதந்திரிக்க வைப்பீராக. உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற குறிப்பிட்ட நன்மைகளை கைகூடி வர பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ளே புதிய நன்மைகள் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அதிசயங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கட்டும். ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.